ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்தினாலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த காணொளி வாயில் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். ஜெபித்து நாம் இந்த ஆராதனையை ஆரம்பிக்கலாம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதிருக்கிற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்மையான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உம்மை துதிக்கவும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கவும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. குறிப்பாக உம்முடைய அன்பும் அருளும் ஆசியும் எங்களை தாங்கி புதிய நாளையும் புதிய மாரத்தையும் காணும்படியான கிருபை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உமக்கு இந்த நாளிலே இந்த நேரத்திலே நன்றி சொல்லுகிறோம். உம்மை துதிக்கின்ற துதியோடும் உம்முடைய திருமறை வார்த்தைகளை தியானிக்கின்ற நிலையோடும் ஆண்டவரே, புதிய வாரத்திற்குள்ளாக கடந்து செல்லவும் புதிய ஆண்டுக்குள்ளாக புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கவும் என் தேவன் நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். துதி கணம் புகழ் மகிமை அனைத்து மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் பாதம் அணிந்து கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். திருமறை பாடம் வாசிக்க கேட்கலாம். இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 1 15 திருவாக்கியங்கள். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் அடங்கிய திருவாக்கியங்கள் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உம்மை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்பையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது 2 பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய்,
உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறிப்போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாய் கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் உம்முடைய எஜமானனை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களை ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்கில் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது பாடல் வேலைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நம்முடைய வாலிப சகோதரர்கள் நம்மை துதியின் வாயிலாக ஆண்டவரை துதிக்கும்படியாக நம்ம வழிநடத்த இருக்கிறார்கள். நீங்களும் அவர்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பாடல் வேளை. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரும் சர்வ சாவாமை உள்ளவரும் நேற்றும் என்றும் மாறாதவருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காணொலி மூலமாக மீண்டும் இந்த வாரம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி வேதாகமம் அடிக்கடி நமக்கு ஞாபகப்படுத்தி நாம் அறிந்திருக்கிறோம். ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ளவர், ஆதியும் அந்தமானவர், அல்வா உமேகமாய் இருக்கிறார், சர்வ வல்லமையாய் இந்த நாளிலும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், ராஜரீகம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இந்த வைரஸ் இந்த உலகத்திலே அதை நாம் கண்ட்ரோல் பண்ணலை, அதை காட்டிலும் மேலான நம்முடைய தேவன் தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார் என்ற சிந்தையோடு நாம் இந்த மகிழ்ச்சி நாளை நாம் இந்த ஆராதனையை நாம் தொடங்குவோம். தாயின் கருவில் நம்மை தெரிந்து கொண்ட தேவன், பேர் சொல்லி நம்மை அழைத்தவர், நம்முடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறவர் போதுமானவராய் இந்த நாளிலே இருக்கிறார். கிட்டத்தட்ட 96 நாட்கள் இந்த லாக்டவுனிலே இருந்தாலும் 15 வார காலங்கள் ஆலயத்துக்கு வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத சூழ்நிலையிலே இருந்தாலும் ஒரு நாளும் நம்முடைய குடும்பத்திலேயே சரி, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நாம் ஒரு நாளும் பலவீனம் அடையாமல், குறைவில்லாமல், சுகவீனம் அடையாமல் நல்ல சுகபல ஜீவனை தந்து மற்றும் நடத்தினவர் இனியும் நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அந்த நாட்களிலே எப்படி இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கானானை நோக்கி அவர் நடத்தி கொண்டு வந்தாரோ, மேகஸ்தமம் அக்னிஸ்தமம் மூலமாய் ஒரு குறைவின்றி நடத்தின அதே தேவன் இந்த நாளிலும் நம்மோடு கூட இருந்து அவர் போதுமானவராக இருந்து உண்மையுள்ளவராக இருந்து நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார், அதை முடிவுபடுத்தி நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அவருடைய நாவலிலே உற்சாகமாய் சில பாடல்கள் பாடி நாம் துதிக்கலாம். துதிங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, வாழ்த்துங்கள் நம் கர்த்தனை, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமா என்று சொல்லி நாமத்தை உற்சாகமாக எல்லா சூழ்நிலையும் மறந்து, நெருக்கங்களை மறந்து, ஆண்டவரின் நாமத்தை மாத்திரம் உயர்த்தி இந்த பாடலை நாம் உற்சாகமாய் பாடலாம். நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய், போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா,
ஓசனா ஹalleluya ஓசனா ஹalleluya ஓசனா. அதிசயம் செய்யும் தேவன் நம் தேவன் பெரியவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் இயேசு என்றென்றும் நல்லவராகவே இருக்கிறார். நமக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அவரை நன்றியோடு இந்த நாளிலே ஒவ்வொன்றை பாடுவோமாக. அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர் பெரியவர், ஆராதிக்கும் இயேசு நல்லவர் நல்லவர். அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர் பெரியவர், ஆராதிக்கும் இயேசு நல்லவர் நல்லவர். நமக்காய் யாவும் செய்து முடித்தார், நன்றியோடு ஆராதிப்போம். நமக்காய் யாவும் செய்து முடித்தார், நன்றியோடு ஆராதிப்போம். ஹalleluya ஓசனா ஹalleluya ஓசனா ஹalleluya ஓசனா ஹalleluya ஓசனா. நம் பாவம் போக்கும் ஜீவ தேவன் அவர். பாரம் நீக்கும் வல்ல தேவனும் அவரே. நம்முடைய கண்ணீர், கவலை, வியாதி, பலவீனங்கள், கஷ்டங்கள் யாவையும் மாற்றவும் வல்லமையுள்ள தேவனாய் அவரை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போமா. பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர் நல்லவர். பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர் சிறந்தவர். பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர் நல்லவர். பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர் சிறந்தவர். கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார், கரங்களை தட்டியாரிப்போம். கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார், கரங்களை தட்டி ஆராதிப்போம். ஹalleluya ஓசனா ஹalleluya ஓசனா ஹalleluya ஓசனா ஹalleluya ஓசனா. நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தவர் அவரே. மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தவரும் அவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நம்ம இயேசுவை நம் கரங்களை உயர்த்தி உற்சாகமாய் அவரை பாடி துதிகன மகிமை செலுத்துவோம். நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார் மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் எழுந்தார். நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார் மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் எழுந்தார். நேற்றும் இன்றும் மாறிடானம் இயேசுவை கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். நேற்றும் இன்றும் மாறிடானம் இயேசுவை கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். ஹalleluya ஓசனா ஹalleluya ஓசனா ஹalleluya ஓசனா ஹalleluya ஓசனா. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை. போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய், போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். ஹalleluya ஓசனா ஹalleluya ஓசனா ஹalleluya ஓசனா ஹalleluya ஓசனா.
ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை. எந்த நிலையில் நாம் இருந்தாலும் நம்முடைய பரிகாரியை கர்த்தர் அவரே இருக்கிறார். நாம் போற்றி பாடும் பொழுதெல்லாம் நம்மோடு கூட வந்து நம்முடைய எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த பலத்திலே இருந்தாலும் நம்மை தூக்கி எடுக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தரை நான் இந்த காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். பிரசங்கி 3:1 சொல்லும்போது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் என்று சொல்லி வரிசையாக காலத்தை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். ஆனால் துதிக்கிறதுக்கு மாத்திரம் எந்த விதத்திலும் எந்த காலமும் அங்கே சொல்லப்படவில்லை. அப்படி என்றால் இக்காலத்திலும் நாம் கர்த்தரை துதிக்க கடமைப்பட்டுள்ளோம். அதற்காகவே நம்மை உருவாக்கியுள்ளார். நினைத்தவர்களாய் நாளில் இந்த பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை. எந்த நிலையிலே நாம் இருந்தாலும் பரிகாரி அவரே என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடலாம். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் பாடலாம். இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை. எந்த நிலையிலும் என் பரிகாரினி, ஆடுவே நான் உமக்கு ஆராதனை. இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை. எந்த நிலையிலும் என் பரிகாரினி, ஆடுவே நான் உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. நம்முடைய கிருபையின் கரத்தால் நம்மை காக்கிற தேவன், நமக்கு புது வழியை திறந்து நம்மை நடத்துபவர். எல்லா வழியும் அடைபட்ட சூழ்நிலை இருந்தாலும் புது வழியை அவர் திறக்க போதுமான தேவன். நம்முடைய துக்கத்தின் வேலையிலே நம்மை கைவிடாதவர், நம்மை அரவணைத்து தேற்றி ஆற்றி உற்சாகப்படுத்துகிறவர். அவர்கள் நம்மை என்றென்றும் விடாமல் பாதுகாக்கிற தேவன். அவரை அதை போற்றி பாடுவோமா? கரத்தானி காக்கின்றவர், புதுவாலி திறந்து என்னை நடத்துபவர். துக்கத்தின் வேளையில் கைவிடாதவர், வீழாமல் என்றென்றும் தாங்குபவர். கிருபையின் கரத்தால் நீர் காக்கின்றவர், புதுவாலி திறந்து என்னை நடத்துபவர். துக்கத்தின் வேளையில் கைவிடாதவர், வீணாமல் என்றென்றும் தாங்குபவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. உம்மை போல நல்ல தேவன் இந்த உலகத்திலே ஒருவரும் இல்ல ராஜா. நீர் இல்லாமல் வேறே தேவனும் இந்த பூமியிலே இல்லையே. எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமத்தையுடையவர். உம்மையே நாங்கள் என்றென்றும் தொழுகிறோம். நீரே என் தெய்வம், என் பிதாவே என்று சொல்லி உற்சாகமாய் பாடலாம். உம்மை போல் நல்ல தேவன் யாரும் இல்லை, நீர் இல்லாமல் வேறே தேவன் இல்லை. உம்மையே நான் என்றும் தொழுதிடுவேன், நீரே என் தெய்வம், என் பிதாவே.
உம்மை போல் நல்ல தேவன் யாரும் இல்லை. நீர் இல்லாமல் வேறே தேவன் இல்லை. உம்மையே நான் என்றும் தொழுதேனுவேன். நீரே என் தெய்வம், என் பிதாவே. Hallelujah, 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 hallelujah. இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாதிராஜனுக்கு ஆராதனை. எந்த நிலையிலும் என் பரிகாரினி, ஆடுவே நான் உமக்கு ஆராதனை. இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாதிராஜனுக்கு ஆராதனை. எந்த நிலையிலும் என் பரிகாரினி, ஆடுவே நான் உமக்கு ஆராதனை. Hallelujah, 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 hallelujah. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, திருமறை வார்த்தைகளை தியானிக்க போகிற எங்களோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய திருமறை வார்த்தையை புரிந்து கொள்ளவும், ஆண்டவரே, நாங்கள் அதன்படி நடக்கவும் நீர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்ற உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். உம்முடைய இறை அருளுக்கும் இறை அன்புக்கும் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். துதி கணம் புகழ் மகிமை அனைத்தும் மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் பாதம் அணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். மீண்டுமாக இந்த நாளிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் நிறைவாய் நேர்த்தியாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக அன்போடு நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையின் அடிப்படையிலே கொடுத்திருக்கின்ற தலைப்பு இதுதான், டிசேபிள்ஷிப் அஸ் விட்னஸ். சீடத்துவத்திற்கான சாட்சி. சீடத்துவத்திற்கான சாட்சி. ஒருவேளை நாம் இந்த பகுதியை குறித்து சிந்திக்கிற பொழுது, யார் சீடர்கள்? ஒருவரை தலைவராக கொண்டு அவர்களை பின்பற்றுகின்றவர்கள் சீடர்கள். அவர்கள் எதிர்பார்க்கின்ற பணிகளை செய்கின்றவர்கள் சீடர்கள். ஒரு தலைவராய் இருக்கிறார், ஒரு கட்சியிலே தலைவராய் இருக்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த பணிகளை செய்கின்றவர் தன்னுடைய வாரிசு என்று சொல்லுவதை ஒருவேளை நாம் கேட்கின்றோம். ஆக சீடர்கள் என்பது ஒருவேளை இது மதம் சார்ந்த சமயம் சார்ந்த ஒரு வார்த்தையாக நாம் யோசித்தோம் என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தைகளை
எடுத்து சொல்லுகிற போதிக்கின்றவர்கள் அல்லது கடவுள் எதிர்பார்க்கின்ற அந்த தன்மைகளை வெளிப்படுத்துகின்றவர்கள் சீடர்கள். அப்படி என்றால் யாரெல்லாம் சீடர்கள்? யாரெல்லாம் கிறிஸ்துவை அல்லது கடவுளை தலைவராக கொண்டு பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே சீடர்கள் தான். அவர்கள் எல்லோருமே ஆண்டவருடைய வார்த்தையை பிரதிபலிக்கின்ற மக்கள்தான். மத்தேயு நற்செய்தி நூலிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சொல்லுகின்ற வார்த்தை, நீங்கள் உலகெங்கும் போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் வாழுங்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறதை ஒருவேளை நீங்கள் காணலாம். என் பின்னே வாருங்கள், எனக்கு பின் சென்று வா என்பது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு சாட்சியாய் நிற்கின்ற மக்களே சீடர்கள் என்பதாக திருமறை நமக்கு ஆழமாக சுட்டிக்காட்டுகிறது. ஆக ஒரு மனிதன் சீடராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கின்றாரோ அதை நிறைவேற்றுகின்றவன் தான் சீடனாக இருக்க முடியும். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு சீடராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றாரோ அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். அப்படி என்று சொன்னால் சீடராய் இருப்பதற்குரிய தகுதிகள் எல்லாம் என்ன? இங்கே வாசிக்கேட்ட இந்த ராஜாக்களின் புத்தகத்திலே அழகாக ஒரு நிகழ்வு ஒன்று வருகிறதை ஒருவேளை நீங்கள் காணலாம். 2ஆம் அதிகாரம் 1-15 வசனங்கள் அடங்கிய திருமுறை பகுதியிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே 2 நபர்கள் வருகிறார்கள், எலியா, எலிசா. எலியா தீர்க்கதரிசிக்கு பிறகு அவருடைய பணியை தொடருவதற்கு எலிசா தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது எலியாவினுடைய மரணம் அங்கே, அல்லது எலியா தன்னை கடவுளோடு கூட இணைத்து கொள்ளுவதற்குரிய காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதை அறிந்து எலிசாவினிடத்திலே அங்கே குறிப்பிடுகிறார், நீ இங்கேயே இருந்து விடு, நான் கில்காலுக்கு போக வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறார், இல்லை, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று நான் அங்கே குறிப்பிடுகிறார். சரி வா என்று சொல்லி கில்காலுக்கு போகிறார்கள். அங்கே இருந்து சொல்லுகிறார், இல்லை, நான் இங்கிருந்து பெத்தேலுக்கு போக வேண்டும், நீ இங்கேயே இருந்து விடு, இல்லை, நான் உம்மோடு கூட நான் வருவேன். பெத்தேலுக்கு சென்ற பிறகு நான் எரிகோவுக்கு போக வேண்டும், நீ இங்கே இருந்து விடு, உம்மை நான் விடுகிறதில்லை என்று சொல்லி அவன் பின்தொடர்கிறான். யோர்தானை கடக்கிறார்கள். அங்கே நடக்கின்ற அற்புதத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள். யோர்தானுக்கு அப்புறத்திலே போய் நின்று எலியாவும் எலிசாவும் பேசுகின்ற பொழுது எலியா எலிசாவின் இடத்தில் கேட்கின்றார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அப்பொழுது எலிசா எலியாவை பார்த்து கேட்கின்றான், எனக்கு இரட்டத்தனையான தன்மைகள், அதிகாரம் எனக்கு வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார். ஒருவேளை ஆபிரகாம் ஏசாவுக்கு கொடுத்த அந்த இரட்டத்தினான ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்காதபடி தலைச்சன் மகனுக்கு, மூத்த மகனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் அங்கே கொடுக்கப்படும். அதை எலியாவின் இடத்திலே கேட்கிறதை ஒருவேளை நீங்கள் காணலாம்.
ஏன் இந்த சுற்றுப்பயணம்? எதற்காக இந்த சுற்றுப்பயணத்தை எலிசாவினிடத்திலே குறிப்பிடுகிறார் அல்லது காட்டுகிறார்? ஒருவேளை நான் பார்க்கின்ற பொழுது கில்கால் அங்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இடம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்கே பாஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்கான ஒரு மகிழ்ச்சியான தருணம். கடவுளோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக இருக்கின்ற ஒரு இடம் கில்கால். எலிசா இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எலியா இந்த பயணத்தை மேற்கொள்ளுகிறார். ஆண்டவருடைய ஊழியமானது எப்படி இருக்கிறது என்பதை எலிசாவுக்கு புரியும்படியாக அல்லது புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பயணத்தை மேற்கொண்டார் என்று சொல்லி ஒருவேளை நான் சிந்தித்து பார்க்கிறேன். அங்கே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இடத்தை கில்காலை காட்டுகிறார். அடுத்ததாக பெத்தேலுக்கு செல்கிறார். இது ஆண்டவருடைய வீடு, இறைவன் தங்கி இருக்கின்ற இடம். யாக்கோப்பு ஆண்டவரை தரிசித்த இடம், வானத்தையும் பூமியும் இணைக்கும் ஏணி இருந்த இடம், தேவதூதர்கள் ஏறி வருவார்கள் இறங்கி வருவார்கள் என்கின்ற காட்சிகளை தந்த இடம், ஆண்டவருடைய பாதுகாப்பு யாக்கோப்புக்கு உறுதி செய்யப்பட்ட இடம் இந்த இடம் பெத்தேல். ஆக பெத்தேல் என்பது இறை சங்கமம். கடவுள் அந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார், வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எலிசாவுக்கு எலியா அங்கே உணர்த்துகின்ற ஒரு சூழல். அந்த இடத்தை ஆண்டவராகிய கடவுள் எலிசாவுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக எலியாவை பயன்படுத்துகிறதை ஒருவேளை நாம் காணுவோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெத்தேல் எதிரிகளோடு கூட போராடுகின்ற, பாவத்தோடு கூட போராடுகின்ற, சத்ருவோடு கூட எதிர்த்து நிற்கின்ற, சீடராக அழைக்கப்படுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு இடம். சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமான ஒரு இடம், பரிசுத்தமான ஒரு இடம். இந்த பரிசுத்தமான இடத்தை அங்கே எலிசாவுக்கு கடவுள் எலியாவின் மூலமாக காட்டுகிறார். மூன்றாவது ஒரு இடத்தையும் எலியா அழைத்து செல்கிறார். அதுதான் எரிகோ பட்டணம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையிலே மிக அழகாக சொல்லுகிறார். ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்லுகிறான், அவன் வழியிலே கல்லறையில் அகப்பட்டு விடுகிறான் என்று சொல்லி ஒரு பகுதியை நிகழ்வை நாம் படித்து அறிந்திருக்கிறோம். எருசலேம் நகரம் பரிசுத்தமான ஒரு இடம். எரிகோ பட்டணம் வியாபாரிகள் நிறைந்திருக்கின்ற ஒரு இடம், பண புழக்கங்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு இடம். எலிசாவை எலியா தீர்க்கதரிசி அந்த இடத்திற்கு அழைத்து செல்லுகிறார். யோசுவாவினால் சபிக்கப்பட்ட அந்த இடம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே ஒருவேளை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இந்த எரிகோ பட்டணம் தான் இஸ்ரேல் மக்களை கானான் தேசத்திற்குள்ளாக செல்லுவதற்கு தடையாயிருந்த ஒரு பட்டணம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 7 முறை சுற்றி வந்து அந்த எரிகோ பட்டணமானது அழிந்து போனதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட தடையாய் இருக்கின்ற, கடவுளோடு கூட தன்னை அல்லது அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த கானான் தேசத்திற்குள்ளாக போவதற்கு தடையாயிருக்கின்ற அந்த பட்டணத்தை, பொருளாதாரம் பணம் அதிகமாக இருக்கின்ற அந்த
பட்டணத்திற்குள்ளாக எலிசாவை அழைத்து செல்லுகின்றார் எலியா. ஏன்? ஒருவேளை இந்த 3 பட்டணங்களும் வெவ்வேறு தன்மைகளை கொண்ட பட்டணங்கள். 3 பட்டணங்களும் வெவ்வேறு தன்மைகளை உள்ளடக்கிய பட்டணம். ஒரு பட்டணத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது, இன்னொரு பட்டணத்திலே கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது. எதிரிகளோடு கூட போராடுவதற்கு ஒரு புதிய உந்துதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக பெத்தேல் காட்சி கொடுக்கிறது. கடவுளாலே, கடவுளுடைய பிரதிநிதினாலே சபிக்கப்பட்ட இடமாக எரிகோ பட்டணம் இருக்கிறது. அந்த எரிகோ பட்டணத்தையும் அங்கே கடவுள் எலிசாவுக்கு எலியாவின் மூலமாக காட்டுகிறதை நாம் காணுகின்றோம். ஏன்? ஒரு சீடனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவைகள் எல்லாவற்றையும் மிக சரியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய சீடனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற வேளையிலே அது ஏதோ பட்டு மெத்தையிலே நடந்து செல்வது அல்ல. மாறாக முட்கள் இருக்கும், பள்ளங்கள் இருக்கும், மேடுகள் இருக்கும், இவைகளை கடந்து செல்லுகின்ற ஒரு பணி என்பதை இங்கே எலிசாவிற்கு கடவுள் எலியாவின் மூலமாக உணர்த்துகிறார். இவைகளை பார்த்த பிறகு எலிசா தீர்க்கதரிசி எலியாவின் இடத்திலே கேட்கிறார், உம்முடைய வல்லமை காட்டிலும் 2 மடங்கு வல்லமை எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். ஒவ்வொரு பட்டணத்திற்கும் செல்லுகிற பொழுது அங்கே எலிசாவை பார்த்து கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி, உம்முடைய தாசன், உம்முடைய அடியார், உம்முடைய எஜமான் இப்பொழுது மரிக்கப் போகிறானே, எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரே, அது உனக்கு தெரியுமா என்று சொல்லி கேள்வி கேட்கப்படுகிறது. எலிசாவிற்கு ஆர்வம் என்ன என்று சொன்னால், இவர் கடவுளோடு கூட தன்னை இணைத்துக் கொள்வதற்கு முன்பாக இவர் செய்த அந்த திருப்பணியை தான் செய்வதற்குரிய எல்லா விதமான சக்திகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளுடைய நாமத்தை தானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே விரும்புகின்றதை ஒருவேளை நீங்கள் காணலாம். பெற்றுக்கொண்டான். அவர் எலியா தீர்க்கதரிசி பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு அவன் திரும்பி வருகிற பொழுது அவருடைய மேலே தோளிலே இருந்து விழுந்த அந்த அங்கி, அந்த துணி, அந்த துணியின் வாயிலாக அவர் பெற்றுக்கொண்ட புதிய உந்துதல், யோர்தான் நதியை அவனுடைய சால்வினாலே அடிக்கின்ற பொழுது அது 2ஆக பிளந்தது. அவன் அந்த கரைக்கு வெளியே வந்தான். அதோடு மாத்திரமல்ல, அவரை பார்த்த மாத்திரத்திலே எல்லாரும் அவரை பணிந்து கொண்டார்கள். எரிகோவிலே இருக்கின்ற அனைத்து மக்களும் அவரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் திருமறையிலே வாசிக்கின்றோம். ஆக சீடனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னோடு கூட நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுகிறார். யோர்தான் நதி அங்கே பிளந்து நிற்கிற பொழுது, வழிவிட்டு நிற்கின்ற வேளையிலே கடவுளுடைய பிரசன்னம் அந்த இடத்திலே வெளிப்படுகிறதை ஒருவேளை நீங்கள் காணலாம். ஆக சீடனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய தன்மை நமக்குள்ளாக இடைப்பட வேண்டும். இடைப்படுகிறதா? எங்கெல்லாம் தேவைகள் உள்ளதோ, எங்கெல்லாம் தேவைகள் அதிகமாக இருக்கிறதோ அங்கே சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியாக கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஏனென்று சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போங்கள், எல்லா மக்களுக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள், எல்லோரையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லி மார்க்கு நற்செய்தியினுள்ளே 26வது அதிகாரத்திலே குறிப்பிடுகிறதை ஒருவேளை நீங்கள் காணலாம். நீங்களும் நானும் சீஷர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால்
நாம் சாட்சி மிகுந்த வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றி செல்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சீடர்கள். அந்த சீடருக்குரிய தன்மை இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிறதா? இந்த சீடருடைய தன்மை நமக்குள்ளாக இருக்குமே என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற திருப்பணியை இந்த உலகிலே நாம் ஆற்ற முடியும். உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கின்ற சூழலை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆலயங்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. நம்ம எல்லோரும் ஆலயத்துக்குள்ளாக வந்து ஆராதிக்க முடியாத ஒரு இறுக்கமான சூழல். பல்வேறு மக்கள் பல்வேறு நாடுகளிலே மடிந்து போய் கொண்டிருக்கிறார்கள், லட்சக்கணக்கான மக்கள். இந்த ஒரு சூழ்நிலையிலே நான் ஆண்டவருடைய சீடனாக இருந்து நான் அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் எப்படிப்பட்ட பணிகள்? ஆறுதலின், சமாதானத்தின் வடிகால்களாக இன்றைக்கு நீங்களும் நானும் நிற்கின்றோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். கடவுளுடைய பிரசன்னம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட இருந்து வழிநடத்தும்படியாக உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, திருச்சி, தஞ்சை, திருமண்டலம், தலவாபாளையம், சேகரம், திரு பட்டுராஜன் அவர்களுடைய மகள் டேனிஸ் இஸ்ரேல் அவர்களுக்கும், தென்னிந்திய திருச்சபை, கோவை திருமண்டலம், சூலூர் சேகரத்தை சார்ந்த தாமஸ் அவர்களுடைய மகள் டி மெர்சி அவர்களுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று சொல்லி நான் அறிவிக்கின்றேன். இந்த திருமணம் நடக்கக்கூடாத நியாயமான தடை ஏதாவது இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டுகிறேன். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய அருளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் உலகமெங்கும் போய் நற்செய்தியை அறிவித்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து எல்லோரையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லி உம்முடைய அடியார்களுக்கு தூய ஆவியை அருளி அவர்களை வழிநடத்தி இருக்கிறீர். அந்த தூய ஆவியும் இன்றைக்கு எங்களோடும் கூட செயல்படும்படியாக நாங்களும் உம்முடைய சீஷர்களாக இந்த உலகத்திலே வாழ நீர் எங்களுக்கு அருள் தரும்படியாக இடத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளிலே நாங்கள் கேட்ட திருமறை வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்திலே உமக்கு சாட்சியை வாழ நீர் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, குறிப்பாக திருமண வாழ்வில் இணைய போகின்ற பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். டேனிஸ் இஸ்ரேலுக்காகவும் மெர்சிக்காக நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவருடைய குடும்ப வாழ்க்கை நிறைவாய் நேர்த்தியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொடிய கொரோனா என்கின்ற சூழ்நிலையிலே பிள்ளைகளுடைய திருமணம் உம்மாலே ஆசீர்வதிக்கப்படுகின்ற திருமணமாக நடத்துவதற்கு ஏற்ற கிருபைகளை தர வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். சுவாமி, ஆண்டவரே, இந்த கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு தேசத்திற்காக, மக்களுக்காக, ஆண்டவரே, இந்த ஊரடங்கினாலே தொழில்கள் முடங்கி, பணிகள் முடங்கி, வாழ்வாதாரத்தில் இழந்து நிற்கின்ற அருமையான ஒவ்வொரு மக்களுக்காக நம்முடைய திருக்கரத்திலே வருகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாக, நம்முடைய சீடர்களாக நாங்கள் இருந்து அவர்கள் எதிர்பார்க்கின்ற அவர்களுக்கு தேவையான உதவிகளை எங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு அருள் செய்து முடிக்க எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று நம்மிடத்திலே மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்திற்கு பரம கிருபைக்கும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் எங்களை வழி நடத்தட்டும்.
துதி கணம் புகழ் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் பாதமணிந்து கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நமது ஆண்டவரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கியத்தில் பாதுகாப்பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவிலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.